Hi friends, welcome to Sai Chenni Ari Creations. இந்த வீடியோவில் ஆரி மெட்டீரியல்ஸ் ஃபுல் மெட்டீரியலுமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து 3 அயன் நீடில் வச்சுருக்கேன். அதில் த்ரெட்டு சுற்றி இருக்கிறது வந்து த்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுற அயன் நீடில், மீது ரெண்டுமே வந்து பீட்காக யூஸ் பண்ணுறது. இதில் உட்டன் நீடிலுமே இருக்குது. ஆனால் உட்டன் நம்ம நிறைய வாங்கி வச்சுக்கணும். அந்த உட்டிலேருந்து அயன் வந்து அந்த ஊசி வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். உடனும் நான் த்ரெட்டு சுற்றி இது வந்து ஒரு சென்டிமெண்ட். நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் அது அந்த வச்சுருக்கேன் நான். இது வந்து சுகர் பீடு. இதில் வந்து நம்ம சுகர் பீடை கொட்டிட்டு யூஸ் பண்ணலாம். பேட்சுவா இதோட பேர். வந்து பீட்ஸ் நம்ம கொட்டி நீடில் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஜரி த்ரெட்டு. ஜரி வந்து நம்ம கோல்டு, சில்வர், காப்பர் எல்லாத்துலேயுமே இருக்குது. நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து நார்மலாக நம்ம கிளாத் ஸ்டிச் பண்ணுற த்ரெட்டு. இது 3mm பீடு. 3mm பீடு வந்து பஞ்சஸாக வாங்குங்க. பேக்கெட்டில் வாங்குறது சில வந்து கலர் ஃபேட் ஆகலாம். ரொம்ப பியூர் கோல்டாக இருக்கும். அடுத்து வந்து ரைஸ் பீடு. இதுவுமே வந்து 3mm பீடு. நான் நெக்ஸ்ட்டு அது வாங்கினதுனால திரும்பவும் நான் உங்களுக்கு 3mm பீட் காட்டியிருக்கேன். இது வந்து ரைஸ் பீடு. ரைஸ் பீட் வந்து ஐ திங்க் 3.5 mm ஆர் 4 mm இருக்கும் இந்த பீடு. இதுவுமே வந்து 3mm பீடு தான். 3mm பீடு தான் நமக்கு நிறைய யூஸ் ஆகும். ஸோ அதை நான் நிறையவே வச்சுருக்கேன். ப்ரூச் கிளாஸும் பண்ணுறதுனால எனக்கு அது பீட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் ஆகும். இது வந்து ஆஃப் பீடு வந்து நம்ம க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து 2.5 mmல வீட் பீடு வாங்கியிருக்கேன். இது வந்து கிளிப் ஸ்டோன். குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் நிறைய இருக்குது. நமக்கு திலகம் ஷேப்பில் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, ஸ்டிச்சிங் டைப். இது குந்தன் ஸ்டோன். கோல்டு, அதாவது காப்பர் கலரில் வந்து ஹேங்கிங்ஸ். அது ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான். இது வந்து காயின்ஸு. மைக்ரோ பீட்ஸில் நமக்கு கலர்ஸ் கிடைக்கிது. இது கோல்டு கலர். என்கிட்ட பிங்க் கலருமே இருக்குது. சக்கரையில் 2 டைப்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு சின்ன சைஸு, இது பெரிய சைஸு. பெரிய சைஸில் வைக்கிற ஸ்டோன்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து சக்கரையில் ஒட்டுற ஸ்டோன் அது. நெக்ஸ்ட்டு இதுவுமே குந்தன் ஸ்டோன் தான். க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணுறது. அதுக்கு முன்னாடி காட்டினதில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம் ஹோல்ஸ் இருக்கிறதுல. ஜர்தோசியில் வந்து கோரான்னு சொல்லுவாங்க பெரிய சைஸு. சின்ன சைஸ் வந்து மெலிசாக இருக்கிறது. ரெண்டுமே நான் வச்சுருக்கேன். வாங்கினது அப்படியே தான் இருக்குது. நான் அதிகமாக இது யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ ஜர்தோசியில் அதிகமாக வாங்காதீங்க. தேவைப்படும் போது மட்டும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சம்கி பாருங்கள். சீக்வன்ஸு சொல்லுவாங்க. சீக்வன்ஸில் கலர்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. என்கிட்ட இந்த கலர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து குட்டியாக இருக்குது. குந்தன் ஸ்டோனு, ரவுண்ட் ஷேப். அது இதுவுமே வந்து சீக்வன்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து கட் பீடில் கலர்ஸ் கிடைக்கிது நமக்கு. காப்பரு, கோல்டு, எல்லா கலர்ஸுமே நமக்கு அவைலபிளாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இது டியூப் பீட்லேயுமே நமக்கு காப்பர், சில்வர், கோல்டு எல்லா கலர்ஸும் கிடைக்கிது. மிரரில் வந்து ரவுண்ட் ஷேப்பு, அதுலேயும் ஸ்மால் சைஸு, ஸ்கொயரு, எல்லா ஷேப்புமே நமக்கு கிடைக்கும். சுகர் பீட்ஸில் வந்து கலர்ஸில் நமக்கு கிடைக்கும். இப்போலாம் நிறையா மெட்டீரியல்ஸ்லாம் வருது நமக்கு. கட்ரு, இது வந்து சில்க் த்ரெட்டு. நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் என்கிட்ட. ஆர்வக்கோளாறில் ஆரம்பத்தில் நிறைய வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கி வச்சது தான் அப்படியே வேஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ இது வச்சு பேங்கிள்ஸ்லாம் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன். சில்க் த்ரெட் நமக்கு அவ்வளோ தேவைப்படாது இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் பாருங்கள். ஃப்ரேமில் அந்த டேப் வந்து எப்படி அந்த ஃப்ரேமில் வந்து சுற்றுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இது வந்து பாப்லின் கிளாத்து, B7000 க்ளூ இது. நெக்ஸ்ட்டு வந்து பைப்பிங் த்ரெட்டு. இதில் பெரிய சைஸ் இருக்குது, சின்ன சைஸும் கிடைக்கும் நமக்கு. இது வந்து சில்வர் அண்ட் கோல்டில் நமக்கு ஜரி த்ரெட்டு கிடைக்கும். எப்படி இந்த ஃப்ரேமில் நம்ம டேப்பை சுற்றுறதுன்னு பார்க்கலாம். நான் பெரிய ஃப்ரேமில் ஆல்ரெடி சுற்றிட்டேன். ஸோ சின்ன 10 inch ஃப்ரேம், இது ப்ரூச்சுக்காக வாங்கினது. இதை நான் எப்படி சுற்றுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எட்ஜில் நம்ம வந்து க்ளூ ஒட்டிக்கிறோம். க்ளூ வச்சுட்டு அதை வச்சு நம்ம சுற்றணும். நான் சும்மா தான் சுற்றி காமிக்கிறேன். நம்ம சுற்றும் போது ரொம்ப அந்த சுற்றுனது மேலே ரொம்ப வச்சிங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் ஆகிடும். கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட்டு ஏற்கனவே அந்த ரேப் பண்ண பக்கத்தில் சுற்றுங்க. மேலே வச்சு சுற்றுங்க. பெரிய ஆகிடும். நம்ம கிளாத்து ஃபிக்ஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி சுற்றாதீங்க.
ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது க்ளூ வச்சு சுத்த ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் க்ளூ தேவையில்ல. சுற்றிட்டே வந்து எண்டில் மறுபடியும் நம்ம வந்து எண்டு முடிக்கும்போது க்ளூ வச்சு அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா நம்ம ஃப்ரேமில் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். நம்ம கிளாத்தோட சேஃப்டிக்காக தான் இது இந்த மாதிரி ரேப் பண்ணுறோம். நீங்களும் இது மாதிரி ஃப்ரேம் எல்லாம் வந்து அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. ரேப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுதான் சேஃபாக இருக்கும். ஆரி ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப குவாலிட்டியாக தான் நம்ம வாங்கணும். இதுதான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு, அதாவது 2 ஃப்ரேம்லேயுமே நம்ம டேப் வந்து ரேப் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் ஃபினிஷிங் நமக்கு வரும். இது நான் ஆல்ரெடி எனக்காக பண்ணி வச்சுருந்தது. அது உங்களுக்கு வீடியோக்காக நான் சின்ன ஃப்ரேமில் நான் மேக் பண்ணியிருந்தேன். இது நான் ஜாயின் போட்டதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணேன் நான். அதனால் அப்படி இருக்குது. இது சென்டரில் தான் நம்ம வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் நம்ம ஃபிக்ஸ் அதாவது ரேப் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். இதான் நமக்கு ப்ளவுஸ் டேமேஜ் ஆகாது. ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற ஃப்ரேம் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கிளாத்தை வந்து இப்போ கிளாத் வந்து விரித்து வச்சிடுறோம். போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்க ஃப்ரேம் அந்த ஸ்க்ரூ இருக்கிறத தான் அதுக்கு மேலே நம்ம வைக்கணும். வச்சுட்டு அதை ப்ரெஸ் பண்ணி கீழே அமுக்கி விட்டுணும். 2 ஃப்ரேமுக்கு நடுவில் கிளாத் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு கிளாத்து நல்லா டைட்டன் பண்ணணும். டைட்டன் பண்ணும்போது பார்த்து டைட் பண்ணுங்கள். சிலது வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற கிளாத்லாம் குவாலிட்டி இல்லைன்னா கிழிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கிளாத்தெல்லாம் நீங்கள் ஆரிக்காக யூஸ் பண்ணாதீங்க. அது ஒர்த்து கிடையாது. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்க்ரூ லைட்டாக டைட் பண்ணிவிட்டு டைட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் டைட் ஆகும். லூஸாகவே வச்சுருந்தீங்கன்னா நம்ம அந்த கிளாத் வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இது வந்து ஸ்டாண்டில் அந்த 4 லெக் இருக்குங்களா, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது பாருங்கள். இது வந்து ஓல்டு டைப்பு. இப்போ நியூ டைப்லாம் வந்திருக்கு, நிறைய இருக்குது. 18 இன்ச்சு கீழே வந்து 16 இன்ச்செல்லாம் நமக்கு கிடைக்கிது. இதுதான் லெக்கு வந்து நம்ம அந்த ஹோல்ஸில் வந்து அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்ஸில் வந்து விடணும். சில பேர் வந்து ஆப்போசிட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. இது வந்து கீழே வர மாதிரி இருக்கணும். அந்த ஹோல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது கீழே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நாம் இந்த லெக்கை நான் கீழே வச்சுருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக மேலே லெக்கை வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. லெக்கு கீழே இருக்கணும். நமக்கு அந்த ஃப்ரேமோட அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, ஸ்டாண்டு, அது வந்து மேலே இருக்கணும். அப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஃபிக்ஸிங்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.